வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வடை சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறி சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப், இதை நல்லா கழுவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். மல்லி இலை கொஞ்சம், பூசணிக்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம், 1½ கப் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 அல்லனா 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொரப்பாக அரைச்சாலே போதும். இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் துருவி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதில் உள்ள இந்த தண்ணி பதம் போகணும், அதனால் நீங்கள் அரிசி மாவு தேவைப்பட்டால் கூடுதலாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வடை கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சான்னு பாருங்கள். இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும், அதனால் நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு கரெக்டான அளவு அப்படின்லாம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். சைஸும் உங்களுக்கு என்ன சைஸ் தேவை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிடலாம். நிறைய பேர் வந்து காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பூசணிக்காய் வச்சு வடையெல்லாம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் குழந்தைகளுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். காய்கறி சாப்பிடாத குழந்தைகள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா அது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். மிதமான ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணலாம், அப்போ தான் நல்லா குக் ஆகும். நல்லா 2 சைடுமே பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதம் உள்ளதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.